Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொல்லுவோம். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். சரியா, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் BAMS, BHMS, BSMS, BUMS, சரியா, அதாவது ஹோமியோபதி, சித்தா, யுனானி, அதுக்கப்புறம் ஆயுர்வேதா, இந்த 4 ஆயுஷ் கோர்சஸ் வந்து நீங்கள் போட போறீங்க அப்படின்னா எந்த லிங்க்ல போய் நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டா எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டேட் கோட்டா எப்படி அப்ளை பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட அந்த 10th மார்க் ஷீட் அவசியம், 12th மார்க் ஷீட் அவசியம், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவசியம், உங்கள் டிஜிட்டல் அந்த சைன் வந்து ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரியா, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், சரியா, அப்புறம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்பர், சரியா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், சார் இன்னும் நீட் மார்க்கே வரல, நான் எலிஜிபிள் ஆவேன்னு தெரியல, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. எலிஜிபிள் மார்க் வரல அப்படின்னா அது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு உதவும். ஒருவேளை டேட் கண்டிப்பாக நமக்கு 20ஆம் தேதிக்குள்ளே நீட் மார்க் வந்துடும். இருந்தாலும் டேட் வந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக வேணும். நான் ஏற்கனவே கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இது எல்லாத்துமே வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக வேணும். நீங்கள் எவ்வளோ, அதாவது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, சரி, அது கம்யூனிட்டி வைஸ் மாறும். நான் சப்போஸ் நீங்கள் எந்த கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் எங்கே சார் இருக்குது? லோ ஃபீஸ்ன்னு சொல்லும் போது ஹிடன் ஃபீஸ் அதிகமாக வாங்காமல், இப்போ 1.5 லட்ச ரூபா தான் கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபா ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எங்கே சார் வாங்குவாங்க? அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து SC, SCA, ST இந்த கேட்டகரியில் வரேன் சார், அப்போ எனக்கு வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கா? இருக்கு. அப்போ அந்த காலேஜ் நான் எப்படி போய் பார்க்கறது அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கும் நம்ம என்ன பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அதனால நம்ம நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் உதவும். சரியா, அதனால இப்பயே நம்ம அட்மிஷன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை பார்த்து ஓகேவும் பண்ணலாம். அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, எந்த வெப்சைட்ல போய் நாம இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து எந்த வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, TNAUUSH, சரியா, ஆயுஷ் online.co.in இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம என்ன பார்த்தீங்கன்னா போய் நம்ம அப்ளை பண்ணோம். அது உள்ள போனீங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜ்ல கோர்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோர்சஸ்ல நம்ம பண்ண போறது யூஜி கோர்ஸ். ஓகேவா, அப்போ யூஜியை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நீங்க ஆயுர்வேதாவோ இல்லை ஹோமியோபதியோ, சித்தாவோ இல்லை யுனானியோ, நீங்க எது அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாவே எல்லா கவுன்சிலிங், ஏன்னா எல்லாமே ஒரே ஃபார்ம் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இப்போ பாருங்களேன், ஆயுர்வேதா கிளிக் பண்ணலாம். ஆயுர்வேதா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் யூஜி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே எல்லா கவுன்சிலிங்குமே நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 3 லிங்க் இருக்குது. இந்த 3 லிங்க்குமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா. 3மே தயவு செய்து போடுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஃபீஸ் குறைஞ்சிச்சுன்னா போதுமானது. ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சுன்னா அதோட சிறப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால 3மே போட்டு வைங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கூட நம்ம என்ன பண்றோம். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாமளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ரொம்ப முக்கியமா இப்போ நல்லா கவனிச்சுங்க. அதாவது BSMS, BAMS, BUMS, BHMS கவர்மெண்ட் கோட்டா நீங்க போறீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகேவா, இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா BUMS இங்க இருக்காது. ஏன்னா யுனானி காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் வந்து எங்கேயுமே இல்லை. அதனால தான் BUMSக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்காது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த இந்த ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னாவே 4மே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துட்டீங்கன்னா BSMS இருக்கு, BAMS இருக்கு, BHMS இருக்கு, BUMS வந்து வராது. BUMS வந்து யுனானி வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வரும். ஆல் இண்டியா கோட்டாலையும் வராது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வராது. இதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க என்ன சொல்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து ஷோ ஆயிடும். சரியா, இப்போ நீங்க BAMS, BHMS, BUMS, BAMS நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா டேட் வந்து 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சரியா, லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும் அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க.
எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் கூட போதுமானது. காலேஜ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. இப்போயே நீங்கள் காலேஜை பார்த்து அங்கேயே போய் கூட நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை அங்கேயே உட்காந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் கவனமாக கவனிங்க, நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, அதாவது என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நல்லா ரீட் பண்ணிங்க. செகண்ட் திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே உங்கள் கையில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கிடைச்சிடும். அதை போட்டு நம்ம லாகின் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் ஃபில் அப் தி டீட்டெயில்ஸ். இதெல்லாம் இந்த ஃபில் அப் தி டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமானது. நீட் மார்க் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ நீங்கள் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் நீங்கள் போட போறீங்க அப்படின்னா நீங்கள் நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட போகலாம். ஏன்னா நமக்கு 31 டைம் இருக்கு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அப்லோட் தி டாக்குமெண்ட். நான் இப்போ சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட். ஓகேவா? ரொம்ப முக்கியமா, அதாவது இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இங்கே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே இங்கே மேலே ஒரு பாக்ஸ் இருக்குவாங்க. அந்த பாக்ஸை நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஐ ஹாவ் ஃபுல்லி, அதாவது கணினி வழியில் விண்ணப்பம் சமர்ப்பதற்கு முன்னர் அறிவிக்கை மற்றும் கணினி வழியாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கிற அறிவிக்கைகள் ஆகியவற்றை முழுமையாக படித்து அதில் உள்ள நிபந்தனைகளும் விதிமுறைகளுக்கும் உட்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை கொடுத்துட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன். சரியா? என்ன எக்ஸாம்ல நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் ஹையர் செகண்டரி நம்ம கொடுத்துரும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2026. ஓகேவா? நீங்கள் வந்து 11th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். 11th நம்ம என்ன பார்த்தா பாஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எமிஸ் ஐடி கேட்பாங்க. சரியா? எமிஸ் ஐடிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களோட டிசியில் இருக்கும். சரியா? டிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? உங்கள் டிசியில் இருக்கும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் டிசியில் இருக்கும், இல்லைன்னா உங்கள் மார்க் ஷீட்லேயே இப்போலாம் வருது. அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க எமிஸ் ஐடி நம்பர் உங்கள் மார்க் ஷீட்லேயே வரும் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க. பள்ளியின் பேருக்கு மேலே நினச்சி பார்த்தீங்கன்னா எமிஸ் ஐடி நம்பர் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சரி, அதுக்கு மேலே டேட்டா பர்த் இருக்கு, அதை கொடுத்துருங்க. இந்த இடத்துல இருக்கும் நிரந்தர பதிவெண், அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டேட்டா பர்த். சரியா? டேட்டா பர்த் என்னன்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. வெதர் பாஸ்டு 11th. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர். இந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் நேம் வந்து விஜய் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா வி வந்து கேப்சல் லெட்டர் கொடுத்துருங்க, மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுத்து அட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 2026 இல்லாட்டி உங்களோட டேட்டா பர்த்தை போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணிடலாம். அதே பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் கையில் இமெயில் ஐடி ஏற்கனவே இருக்கும். அதே மாதிரி இங்கே போட்டுட்டீங்களா பாஸ்வேர்டு, அதை போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது லாகின் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, சைன்இன் இருக்கு பாருங்கள். இந்த சைன்இன்ல இமெயில் ஐடி இப்போ நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள், பாஸ்வேர்டு நீங்களா கிரியேட் பண்ணீங்களா, அந்த பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜஸ்லாம் வரும். என்ன ஸ்டேஜஸ்? ஃபில் அப் தி டீட்டெயில்ஸு, அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, மேக் பேமெண்ட், இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும், அதே மாதிரி கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷுவல் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.